உங்கள் லைஃப் பர்ப்பஸ் என்ன அப்படின்னு குழம்பிட்டு இருக்கீங்களா? நான் சொல்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். அதை ஈஸியாக டிஸ்கவர் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்கள் சொந்தக்காரவங்க கிட்டேயோ இல்லை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ உங்களுக்கு என்ன டேலண்ட்டு இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு கேளுங்க. அதாவது எனக்கு என்ன டேலண்ட் இல்லை ஸ்ட்ரென்த் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேளுங்க. உங்கள் வெல்விஷஸாக இருந்தால் கண்டிப்பாக சொல்லுவாங்க. சொல்லாதவங்கள இக்னோர் பண்ணிவிடுங்க, பிரச்சனை இல்லை. அவங்க சொல்கிறதுல ஏதாவது ஒரு தீம் இருக்கான்னு பாருங்கள். அதாவது எல்லாம் ஒரே விஷயத்த சொல்கிறாங்களான்னு பாருங்கள். வெவ்வேறு விஷயத்த சொன்னாலும் பிரச்சனை இல்லை. உங்கள்கிட்ட மல்டி டேலண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். சந்தோஷப்படுற விஷயம் தானே. நீங்களே உங்களை பார்க்காத ஒரு கோணத்தில் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை பார்க்கலாம். அது நமக்கு நம்ம லைஃப் பர்ப்பஸை கண்டுபிடிக்கிறதுக்கு க்ளூ கொடுக்கும். உங்கள் ஹார்ட் சக்கரா மேலே கையை வச்சுக்கோங்க. நான் சொல்கிறத யூனிவர்ஸ் கிட்ட சொல்லுங்கள். இந்த டேலண்ட் எனக்கு இருக்குது அப்படின்னு நான் முழுமையாக நம்புகிறேன். இந்த டேலண்ட்டை என்னோடய லைஃப் பர்ப்பஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு இந்த பிரபஞ்சம் எனக்கு வழிகாட்டட்டும். சிறிது நேரம் அப்படியே இருங்க. அப்புறம் உங்கள் வேலையை பார்க்கலாம். உடனடியாக ஆன்சர் நிறையா டைம் கிடைக்காது. அதனால் நம்பிக்கை விட்டுறாதீங்க. அடுத்த ஒரு வாரமோ 10 நாளோ உங்களுக்கு சில ஐடியாஸ் வரலாம். திடீர்னு அவுட் ஆஃப் த ப்ளூ ஏதாவது ஒரு யோசனை, ஒரு இன்ஸ்பிரேஷன் ஏதாவது கிடைக்கலாம். அதை உடனடியாக எழுதுங்க. பல சமயத்தில் எழுதி வைக்க மாட்டோம், மறந்துடுவோம். உடனடியாக எழுதுங்க. என்னென்ன தோணுதோ எழுதுங்க. ஒரு 10 நாளோ 15 நாளோ கழித்து நீங்கள் உங்களுக்கு என்ன ஐடியாஸ் வந்திருக்கோ அதில் துணிஞ்சு ரிஸ்க் எடுத்து ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுங்கள். அந்த ஐடியாவை நம்பி அடுத்த ஆக்ஷன் எடுங்க. அது உங்களை கண்டிப்பாக உங்கள் லைஃப் பர்ப்பஸ்க்கான பாதையை நோக்கி அழைச்சிட்டு போகும். திஸ் இஸ் கிருஷ்ணபிரியா.